Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். ஹாய் ஹலோ ஆதன் சினிமா நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா தேசிங் ராஜா 2. இந்த படத்தோட இயக்குனர் எழில் அவர்களோட இயக்கத்துல நிறைய படங்கள் பார்த்துருப்போம். துல்லாதம் மனமும் துள்ளும்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு தேசிங் ராஜா 2 வரைக்கும் நிறைய படங்கள் அவர் எடுத்திருக்காரு. நிறைய பிளாக் பஸ்டான படங்கள் எடுத்திருக்காருன்னு சொல்லலாம். ஒவ்வொரு படமும் ஒரு கதை சொல்ற படமா இருந்துச்சு. மாஸ் கமர்ஷியலான படங்கள் நிறைய எடுத்திருக்காரு. நிறைய காமிக்கலான படங்கள் எடுத்திருக்காரு. நம்ம சிரிச்சு தேட்டர்லாம் பார்த்து விழுந்து அந்த மாதிரி படங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கோம். இன்னைக்கு எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா அவர் இயக்கத்துல வந்த தேசிங் ராஜா 2 படத்தோட ரிவ்யூ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த படம் எப்படி இருக்கு, என்ன கதை, யார் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க? விமல் அவர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. தேசிங் ராஜா 1 படம் பார்த்துருப்போம். அந்த படத்துல ஒரு பயங்கரமான காம்போ ஒன்று பார்த்துருப்போம். விமல், சூரி, சிங்கம்புலின்ற பயங்கரமான காம்போலாம் பார்த்துருப்போம். இன்னைக்கு வரைக்கும் சோஷியல் மீடியாலும் சரி, மீம்ஸ்லையும் சரி, அந்த படத்தோட டெம்ப்ளேட்ஸ் நிறைய பார்த்துருப்போம். சூர்யா அவர்களோட டெம்ப்ளேட்ஸ் பார்த்துருப்போம். சிங்கம்புலி அவர்களோட டெம்ப்ளேட்ஸ் பார்த்துருப்போம். ரவிமரியாவோட டெம்ப்ளேட்ஸ் நிறைய பார்த்துருப்போம். தேசிங் ராஜா 1 அந்த படம் ஒரு பெரிய பிளாக் பஸ்டான படம். இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுற படமா இருக்குது. தேசிங் ராஜா 2 எப்படி இருக்குது? இந்த படம் ஒரு பெரிய காமெடி பட்டாளத்தை வச்சு எழில் அவர்கள் இந்த படத்தை இயக்கியிருக்காருன்னே சொல்லலாம். புகழா இருக்கட்டும் சரி, வையாபுரியா இருக்கட்டும் சரி, சாம்ஸா இருக்கட்டும் சரி, ரவிமரியானா இருக்கட்டும் சரி, சிங்கமொழி அவர்களா இருக்கட்டும் சரி, முல்லையா இருக்கட்டும் சரி, கேபி வினோத் அவர்களா இருக்கட்டும் சரி, ஒரு பெரிய காமெடி பட்டாளத்தை வச்சு இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு. இந்த படத்துல பெருசா காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கான்னு கேட்டா என்னை பொறுத்த வரைக்கும் பெரிதளவில் இந்த படத்துல வந்து காமெடி பெருசா ஒர்க் அவுட் ஆகலன்னே சொல்லலாம். ஏன்னா வந்து புகழவர்களை வந்து ஒரு லேடி கெட்டப்ல மாத்தி ஒரு போலீஸா வந்து காமிச்சு, இந்த பக்கம் விமல் அவர்களை இன்னொரு ஸ்டேஷன்ல ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரா காமிச்சு ஒரு பேங்க் ராபரியா நடக்குதா, இல்லைன்னா இந்த படம் வந்து ஒரு ஒரு கதை சார்ந்த ஒரு விஷயம் வந்து சொல்ல போறாங்களா அப்படின்ற ஒரு குழப்பம் நமக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு. படம் ஆரம்பிக்கிற நேரத்துல வந்து ஒரு சின்ன ஒரு காமெடியா ஒரு கான்செப்ட் வச்சு ஆரம்பிச்சு, ஒரு ஏரியால ஒரு பெரிய தலைக்கட்டோட தலையை காணுன்ற ஆரம்பிச்சு, தலைக்கறியில ஆரம்பிச்சு இந்த படம் கடைசியில ஒரு சிடி வச்சு இந்த படத்தை வந்து முடிக்கிற ஒரு கான்செப்டா வந்து இந்த படம் முடிச்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த படத்தோட கதை என்ன சொல்ல வராங்க, இதன் மூலமா ஏதாவது கருத்து வந்து வெளியே வருது அப்படின்னு கேட்டா ரொம்ப கம்மின்னே சொல்லலாம். எழில் அவர்களுடைய இயக்கத்துல நிறைய படங்கள் பார்த்துருப்போம். ஏன் இந்த படம் அவர் இப்படி பண்ணியிருக்காருன்ற ஒரு பெரிய கேள்வி எனக்கு இன்னைக்கு அவர் முன்னாடி கேட்கணுன்ற மாதிரி தோணுது. ஏன்னா தீபாவளின்ற மாதிரி ஒரு பெரிய படத்தை பார்த்துருப்போம். தேசிங் ராஜாவே எடுத்துட்டும் சரி, மனம் கொத்தி பறவையா இருக்கட்டும் சரி, இந்த மாதிரி நிறைய படங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான படங்கள்லாம் பார்த்துருப்போம். அவருக்குன்னு ஒரு டெம்ப்ளேட் ஒன்று வச்சிருக்காரு, அவருக்குன்னு ஒரு காமெடி ஜேர்னர் ஒன்று வச்சிருக்காரு. அந்த டெம்ப்ளேட்ல தான் இந்த படத்தையும் வந்து கொண்டு போயிருக்காருன்ற மாதிரியே யோசிக்கிற நேரத்துல வந்து பெருசா இந்த படத்துல காமெடி ஒர்க் அவுட் ஆகுன்னே சொல்லலாம். நிறைய இடத்துல புகழ் அவர்களோட டைமிங்ஸ் ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆச்சு. சிங்கமொழி அவர்களோட டைமிங் ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆச்சு. செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் ரவிமரியானோட ஒரு சீன் ஒன்று இருக்குது. அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நடக்கிற ஒரு சீனு. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேங்க்குள்ள போறாங்க, திருப்பி பேங்க்ல இருந்து திருப்பி திருப்பதி கிளம்பி போறாங்க அப்படின்னு ஒரு சீன். ஒரு விதமான சீன்ஸ் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ரவிமரியான் வராரு. அவரோட டைமிங் சென்ஸா இருக்கட்டும் சரி, அவரோட ஹியூமரா இருக்கட்டும் சரி, இந்த படத்துல அது ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். ஒரு ஆக்டர் பத்தியும் நம்ம பேசிடலாம். விமல் இந்த படத்துல எப்படி நடிச்சிருக்காரு? தேசிங் ராஜா 1ல ஒரு நல்ல கேரக்டரா இருக்கட்டும், ஊரை விட்டு தாண்டி ஒரு பொண்ணை தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்றாரு. கல்யாணம் பண்ணி அந்த ஊர்ல எப்படி வாழ்றாருன்ற ஒரு கதையா தேசிங் ராஜா 1ல இருக்கும். இந்த படத்துல அப்படி ஒரு கோரா சொல்லிட்டு எந்த ஒரு விஷயமும் காட்டலன்னு சொல்லலாம். மேபி அதுதான் கூட இந்த படத்துல ஒரு பெரிய டிராபேக்கா இருக்கலாம்னே சொல்லலாம். இந்த படம் எந்த கதையை நோக்கி டிராவல் ஆகுதுன்னு இன்னைக்கு வரைக்கும் நம்மளால வந்து கண்டுபிடிக்காத ஒரு சூழ்நிலையா தான் இந்த படம் மூலமா தெரிய வருது. விமல் வந்து ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்டா நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான படங்கள் கொடுத்துருக்காரு. ஒரு ஹியூமரா இருக்கட்டும் சரி, ஒரு காமெடி ஜேர்னர்ல நிறைய படங்கள் சக்சஸ் கொடுத்துருக்காரு. விலங்கு மாதிரி ஒரு அருமையான சீரீஸை நடிச்சு ஒரு பயங்கரமான பேர் வாங்கின ஒரு ஆக்டரா இன்னைக்கு விமல் வந்து திகழ்ந்துட்டு வராருன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் அவருக்கு வந்த படங்களோட லைனப் பார்த்தா பெருசா எந்த படமும் பேர் வாங்கி கொடுக்குற ஒரு படமா இல்லைன்னு கூட சொல்லலாம். ஒரு பொதுவா ஒரு நடிகரா இருக்கட்டும், ஒரு பெரிய பிளாக் பஸ்டரான படங்கள் நடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இதுக்கப்புறம் நடிக்கிற படங்கள்ல ஒரு படங்களும் ரொம்ப கான்சியஸா இருப்பாங்க. இந்த படம் நம்ம அடிச்சா இதுக்கப்புறம் இந்த படமும் பேர் வாங்கி கொடுக்கணுன்ற விஷயத்துல ரொம்ப கான்சியஸா ரொம்ப தெளிவா இருப்பாங்க. பட் விமல் அவர்கள் அந்த விஷயத்துல வந்து ஃபோக்கஸ் பண்ணலையோன்ற விஷயம் தான் தோணுது. ஏன்னா அடுத்தடுத்து நிறைய படங்கள் நடிச்சாரு. பரமசிவன் பாத்திமான்னு சமீபத்தில் ஒரு படம் வந்துச்சு. அந்த படமும் பெருசா எந்த அளவுக்கும் பேர் வாங்கி கொடுக்குற ஒரு படமா இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த பக்கம் சிங்கம்புலி, சாம்ஸ், வினோத் அவர்கள், மதுரைமுத்து அவர்கள், மதுமிதா அவர்கள், அந்த மாதிரி நிறைய காமெடி பட்டாளம்ஸ் எல்லாம் வச்சு இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு. பட் பெருசா எந்த அளவுக்கும் காமெடி ஒர்க் அவுட் ஆகுதுன்னே சொல்லலாம். எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும்.
இந்த மாரி படங்கள் நம்ம தியேட்டர்ல பார்த்து ரசிக்கணும். சுந்தர் சி மாரி படங்கள் நெறைய பார்த்திருப்போம். அவர் ஒரு கலகலப்பு, ஒரு அரண்மனைன்ற மாரி ஒரு பெரிய காமெடி பட்டாளத்த வச்சு ஒரு படத்த இயக்கி, அந்த படம் தியேட்டர விட்டு வெளிய வரும்போது, அப்பா ஒரு திருப்தியான படம் பார்த்துருக்கோம். ஒரு திருப்தியான மீல்ஸோட ஒரு படம் பார்த்துருக்கோம் அப்டின்ற ஒரு ஒரு ஃபீல் ஒண்ணு இருக்கும். அந்த மாரி இவரும் சுந்தர் சிக்கு அப்புறம்ன்ற வரிசையில எழில் அவர்களும் இருந்தாரு. அவரோட காமெடி ஜானர் படங்கள்ல. அ இந்த மாரி காமெடி ஜானர்ஸ்ன்ற ஒரு விஷயத்த எடுத்து பார்க்கும்போது, ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் இன்னைக்கு தமிழ் சினிமா இருக்காங்க. பட் இந்த படம் ஹியூமர்ன்னு நெனச்சு இந்த படத்த போய் தியேட்டர்ல பார்த்தீங்கன்னா, பெருசா ஹியூமர் இருக்காது. பட் செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் ரவிமரியான் அவர்களோட கவுண்டர வச்சுட்டு, மதுரை முத்து ஒரு சின்ன ஒரு காம்பினேஷன் ஒண்ணு இருக்கும். அதுவும் ஒரு சின்னதா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். புகழ் இந்த படத்துல ஒரு லேடி கெட்டப்ல வந்து நடிச்சிருக்காருன்னே சொல்லலாம். பொதுவா வந்து புகழ் வந்து பேர் வாங்குன ஒரு விஷயமா இருக்கட்டும் சரி, லேடி கெட்டப் நெறைய போட்டு புகழ் வந்து சிரிச்சா போச்சு, அது இதுன்ற மாரி நெறைய கான்செப்ட்ல நம்ம பார்த்திருப்போம். அதுல லேடி கெட்டப் போடுறதுல புகழ் அவர்கள் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பேட்டர்ன்ல புகழ் அவர்களே இப்பவும் ஒரு ஒரு லேடி கெட்டப்ல காமிச்சு, ஒரு லேடி வுமனாவே இந்த படத்துல டிராவல் ஆயிருக்காருன்னே சொல்லலாம். அவர் வாய்ஸா இருக்கட்டும் சரி, அவரோட வாய்ஸ் மெனக்கெடலா இருக்கட்டும் சரி, ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, சின்ன சின்ன கவுண்டர்ஸ் போடுறாரு. யூசுவலா நம்ம நெறைய ஷோஸ்ல ரியாலிட்டி ஷோஸ்ல பார்த்திருப்போம். சின்ன சின்ன கவுண்டர் போடுவாரு. நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அந்த மாரி இந்த படத்துலயும் ஒரு சில கவுண்டர்ஸ்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். அத தாண்டி பெருசா இந்த படத்துல அவரோட இன்வால்வ்மென்ட்ன்னு கேட்டா பெருசா இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா வராரு. செகண்ட் ஹாஃப்ல கிளைமாக்ஸ் மேல வராரு அப்படின்னு சொல்லலாம். இப்ப எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்வி ஒண்ணு இருக்கும். ஏன் இந்த மாரி படங்கள் வருது தியேட்டர்ல? நல்ல நல்ல படங்கள் வேணும். நல்ல நல்ல படங்கள நம்ம எல்லாரும் கொண்டாடணும்ன்ற பெருசா நம்ம எல்லாருக்கும் ஆசை இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமால இப்போ லிஸ்ட்ட எடுத்து பார்த்தோம்னா 2020லேருந்து 2025 வரைக்கும் எடுத்து பார்த்தோம்னா, காமெடி ஜானர்ஸ்ல வந்த படங்கள் ஒரு லிஸ்ட்ட எடுத்து பார்த்தோம்னா, ரொம்ப 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 கம்மியான படங்கள் தான் வந்திருக்குன்னே சொல்லலாம். சமீபத்தில வந்த மதகஜராஜாவா இருக்கட்டும் சரி, அத தாண்டி பெருசா எந்த ஒரு காமெடி படமும் வரல. எல்லாமே வந்து ஒரு ஃபேமிலி டிராமா, ரோம்காம் டிராமா வருது. ஒரு ஃபேமிலியான ஸ்டோரி ஒண்ணு வருது. இந்த மாரி ஸ்டோரி தான் நெறைய பார்த்துட்டு இருக்கோம் தவிர, ஒரு ஒரு ஃபன்னான ஒரு காமெடியான படம் இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமால ஒரு 5 வருஷமா எந்த படங்களும் இல்லன்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பா நான் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் என்ன ஒரு விஷயம் சொல்லுவேன்னா, நம்ம எல்லாரும் விரும்புற ஒரு விஷயம் அதுதான். காமெடியான படங்கள் வேணும். நம்ம எல்லாரும் தியேட்டர்ல பார்த்து சிரிச்சு ஒரு வயிறு குலுங்க ஃபேமிலியோட கூட்டு போய் ஒரு படத்த பார்த்து சந்தோஷமா வெளிய வரணுன்ற மாரி விஷயங்கள்லாம் நம்ம எல்லாரும் இன்னைக்கு வரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட பொதுவாவே இந்த ஒரு விஷயம் இருக்கும். ஒரு சிரிச்ச ஒரு காமெடியான ஒரு ஃபன்னான ஒரு படத்துல இருந்துச்சுனாலே அந்த படம் பெரிய பிளாக் பஸ்டரான படமா தான் இருக்கும். ஸோ அந்த மாரி இந்த படத்தையும் தியேட்டர்ல போய் பாருங்க. செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் கொஞ்சம் உங்கள திருப்திப்படுத்துற ஒரு சில விஷயங்கள்லாம் படத்துல இருக்குது. ஸோ அதையும் மிஸ் பண்ணாம பாருங்க. இதுக்கப்புறம் விமல் அவர்களா இருக்கட்டும் சரி, ஒரு ஆக்டரா இருக்கட்டும் சரி, அடுத்தடுத்த படங்கள் ரொம்ப மெனக்கெட்டு கதை கேட்டு நடிச்சு ஒரு நல்ல படங்கள குடுக்கணும்னு நாங்கலாம் ஆசைப்படுறோம். அண்ட் அத தாண்டி இந்த படத்துல ஒரு முக்கியமான விஷயம் வித்யாஸ் அவர்களோட மியூசிக் இந்த படத்துல பார்க்கலாம். ஸ்டார்ட்டிங்ல ஒரு சாங் வருது, எண்டிங்ல ஒரு சாங் வருது. படத்தோட இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு சாங் வருது. அந்த மாரி 5 சாங்ஸ் ஒண்ணு இருக்கு. அதுல ஒரு ஒரு கிளப் சாங் ஒண்ணு இருக்குது. தேசிங்கராஜ்ல வந்து 2 பாட்டு பயங்கரமான ஹிட்டான பாட்டு இருக்கும். அவர் வந்து அந்த சிலம்பம் கம்பத்துல நின்னு விமல் அவர்கள் டான்ஸ்லாம் ஆடுவாரு. அதெல்லாம் வந்து பயங்கரமா இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுற விஷயமா இருக்கட்டும். சரி அந்த மாரி இந்த படத்துலயும் பெருசா சாங் வைஸும் எதுவும் பெருசா ஒர்க் அவுட் ஆகலன்னே சொல்லலாம். ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த படத்த தியேட்டர்ல போய் பாருங்க. மிஸ் பண்ணாம பாருங்க. பட் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம, ஓகே இந்த படம் உங்கள திருப்திப்படுத்துன்ற எண்ணங்கள் இல்லாம, ஜாலியா ஒரு 2 மணி நேரம் தியேட்டர்ல போய் ஸ்பெண்ட் பண்ணுங்க. உண்மையிலே செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் ஒரு நல்ல படமா இந்த படம் இருக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் கண்டிப்பா இதே மாரி இன்னொரு ரிவ்யூல வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் விஜய். நன்றி, வணக்கம்.